வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழி சுற்றக்கூடிய முறை. அதாவது ஏவல் பாதித்தவங்களுக்கு கோழி எப்படி சுற்றணும், சுற்றி அந்த கோழியை குலதெய்வ கோயில்லையோ இல்லை உங்களோட இஷ்டமாக இருக்கக்கூடிய கோயில்லையோ எப்படி விடணும், விட்டு எப்படி உத்தரவு கேட்டு அந்த கோழியை முறிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தங்களுக்கு ஏவல் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க உடல்நலம் ரொம்ப மோசமாக இருக்குது, தீராத கண்டிஷனில் கடைசி கட்டம் அப்படிங்கிற அளவுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஆனால் நம்ம அதை சரி பண்ணதுக்கு பக்கத்தில் மாந்திரிகரோ இல்லை யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அது மோசமான நிலைமையில் போய்ட்டுருக்கு அப்படின்னா அதை தற்சமயம் நிறுத்ததுக்குள்ள வழிமுறை தான் இது. அது எப்படி அப்படின்னா, அது நம்ம குலதெய்வத்துக்கிட்டேயோ இல்லை இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ கோழி சுற்றி விட்டு உத்தரவு கேட்டு அறுக்கணும். அந்த குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அது எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கணும் அப்படின்னா, வன தேவதையாக இருக்கணும், பலி வாங்கக்கூடிய தேவதையாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோழி உண்டு. அது ஒரு சில தெய்வங்களுக்கு, அதாவது மாட தெய்வங்களுக்கு செஞ்சேவல் உண்டு, இசைக்கியம்மனுக்கு செஞ்சேவல் உண்டு, வாதைகளுக்கு கருப்பு உண்டு. அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோழி உண்டு. அந்த தெய்வங்களுக்கு எந்த விதமான கோழியை சுற்றி விட்டால் அதுகளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிணியாளியை விட்டுட்டு கோழி வாங்கணும். கோழியை தலையும் நினைக்கணும், காலையும் நினைக்கணும். அப்படி நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தையோ அல்ல இஷ்ட தெய்வமாக இருக்க வன தெய்வத்தையோ நல்லா நினச்சி அவங்க உச்ச நிலந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவணும். அவங்க உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ, எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை நினச்சி நல்லா குலதெய்வத்தை நினச்சி நல்லா அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி நல்லா தடவணும். உடம்பை ஃபுல்லும் தடவி அந்த பிணியாளியோட தலையை அந்த கோழியை வச்சு 3 சுற்றி எடுத்துடணும். எடுத்துக்கிட்டு உங்கள் இடது கையில் வச்சுட்டு கொஞ்சோண்டு அரிசியை எடுத்து அந்த பிணியாளியோட தலையை 3 சுற்றிட்டு அந்த கோழிக்கு கொடுக்கணும். அந்த கோழியோட வாயை திறந்து அந்த வாய்க்குள்ளே போடணும். போட்டு உடனே அந்த கோழியை கீழே வைக்கக்கூடாது, அப்படியே பைக்குள்ளே போட்டு உடனே எந்த கோயிலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு கொண்டு போயிடணும். எக்காரணத்துக்கு கொண்டும் கீழே வைக்கக்கூடாது. சுற்றின கோழியை கீழே வீட்டில் விடக்கூடாது, அப்படியே அந்த கோயிலுக்கு கொண்டு போயிடணும். கோயிலுக்கு கொண்டு போய்கிட்டு அந்த இடத்துல அந்த எந்த சாமி முன்னாடி விடுறீங்களோ அந்த சாமி முன்னாடி விடணும். விட்டுட்டு உத்தரவு கேட்கணும். உத்தரவு எப்படின்னா, சில இடங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கோழி தலையை உழுப்பின உடனே அறுப்பாங்க. அப்படி இல்லை, உடம்பு ஃபுல்லும் உழுப்பணும். அப்படின்னா தான் அந்த தெய்வம் என்ன செய்யுது, அந்த கோழியை ஏற்றுக்குது. அதே நேரத்தில் அந்த பிணியாளியோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுவேன், அவங்களுக்கு ஒன்றும் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு சத்திய வாக்காக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் அது. இதை தெளிவாக பண்ண அடுத்த நிமிஷம், அந்த கோழி உழுப்புன அடுத்த நிமிஷம் அந்த கோழியை அறுத்து அந்த தெய்வத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்துட வேண்டியதான். இப்படி ஒரு விஷயம் தென் மாவட்டங்களில் எல்லா இடங்களையும் நடக்கிறது தான். இந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபருக்கு தாராளமாக இது மாதிரி பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே மாந்திரிகர் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தைரியமாக இந்த விஷயத்தை பண்ணலாம். அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.